இங்கே பாருங்கள், இந்த கருவாட்டில் தான் இருக்குது. எங்கே எப்போ எடுக்க போனாலும் வரும் கருவாட்டில் தான் உங்களுக்கு தேன் கிடைக்குது. 2 தேன் இருக்குது ஒரு இடத்துல. கிளை தேன் தான் இருக்குது. அதை எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பூச்சி கீச்செல்லாம் அடிக்காமல் இருக்குது. இப்போ கிட்ட போனாலே பூச்சி அந்தளவுக்கு அடிக்குது. இப்போ நாங்கள் பந்தத்தை வச்சு தான் எடுக்க போகிறோம். பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் இருக்குது ஆப்போசிட்டாக அந்த தேன் கூட எப்படியாச்சும் நம்ம களைச்சி இந்த தேனை எடுக்கணும் உடைக்காமல். அது மாதிரி கிளை தேன், கொம்பு தேன், மலை தேன் எல்லாமே எடுக்கிறோம். டேஸ்ட் பார்க்கணுன்னா எங்கள்கிட்ட கான்டாக்ட் நம்பருக்கு கொடுக்குறோம், கீழே இன்ஃபர்மேஷனில். பாருங்கள், தேன் அந்த தேனை தான் எடுக்க போகிறோம். பாருங்க கைஸ், உள்ளார தான் தேன் இருக்குது. நாங்கள் அதை தான் எடுக்க போகிறோம். சரிதா, பாதி களைஞ்சிட்டு இப்போ நம்ம தான் எடுக்க போகிறோம். காட்டுக்குள்ளே தான் இருக்குது. பாருங்கள், கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்ருக்கோம். இன்னும் கவலைப்படானா என் பாலை எடுத்து விடாப்புல. பாருங்கள் கைஸ், பாருங்கள், நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். எப்படி எடுக்கிறோன்னு வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் எடுக்க முடிஞ்சால் எடுங்க. நாங்கள் பார்த்து தான் எடுத்துகிட்ருக்கோம். பாருங்க கைஸ், கையால் எடுத்துகிட்ருக்காப்புல. நாங்கள் எந்த மருந்துலாம் வச்சு எடுக்கிறது இல்லை, சும்மா நார்மலாக தான் எடுக்கிறோம். புகை போடுவோம் எப்பயாச்சும். பாருங்க கைஸ், பாருங்க கைஸ், கையால் எடுக்கிறோம். நாங்கள் வெறும் பூச்சி இப்போதைக்கு எடுத்து காட்டுறோம் கைஸ். நாங்கள் எந்த மருந்தும் போடுறது கிடையாது. நாங்கள் புகை போட்டு தான் எடுத்துகிட்ருக்கோம். அப்படியே பாருங்கள் கைஸ், என் டைமும் தேன் இருக்குங்க கைஸ். அது அமாவாசைலாம் கணக்கு கிடையாது கைஸ். பாருங்க எந்த அளவுக்கு கொசு கிளம்புதுன்னு. பார்த்து எடு. இதுக்கு மேலே பூச்சிலாம் ஒன்றுமே பண்ணாது. அட்டாமல் விட்டு நான் பார்த்துக்கிறேன். அண்ணாட ஒன்று இருக்குது, அது எடுத்துருமா? அதையா பேசுங்களா எடுக்கும் போது? அதான் வரேன். இந்த எடுத்தாச்சு கைஸ். பாருங்கள், ஒரு காஞ்ச குச்சியில் தான் இருக்குது. ஆனால் எடுத்துட்டோம். பூச்சி தான் ஒன்று கொட்டிட்டு காய்ஸ். பூச்சி தான் 1-2 கொத்த தான் செய்யும் காய்ஸ் எடுக்கிறப்ப. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் எடுங்க காய்ஸ். பார்த்து தான் எடுக்கணும். அதுக்குன்னு ஆள் எடுக்க தெரிஞ்ச ஆளை வச்சு எடுங்க காய்ஸ். அதுக்குன்னு நீங்கள் எதார்த்தமாக பண்ணி மூஞ்செல்லாம் கொத்து வாங்கிட்டு இருக்காதீங்க. பார்த்து தான் எடுக்கணும். சேஃபாக எடுங்க. நான் எடுத்துட்டோம் தேனை. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஒரு அளவுக்கு தான் தேன் இருக்குது. பாருங்கள் இந்த அளவுக்கு தேர்த்து பாருங்கள் தேன் இருக்குது. ஃபீல்டு பண்ணுறதுக்கு தேனை நம்மளுக்கு அதிகமாக தான் கிடச்சிருக்கு ஒரு அளவுக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு கூட கலைக்க போகிறோம். பாருங்கள், ஃபுல்லாகவே தேன் தான். பாருங்கள் தேனை எடுத்தாச்சு. எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக இது ஒரு அளவுக்கு மோல்டு பண்ணியிருக்கு. இந்த அத்தெல்லாம் தேன் இருக்குது கைஸ். கவலைப்படானா நம்மளுக்கு கொஞ்சம் தேனை இருந்தாலும் பசங்க இதை முயற்சி பண்ணி எடுத்துட்டாங்க தேனை. அம்மாசை வந்துடுறாங்க. அம்மாசை முடிஞ்ச 3 நாள். அம்மாசைக்கெல்லாம் தேன் அந்த அளவுக்கு பிடிக்காது. பூச்சடைங்க பூச்சி ஃபுல்லாகவும் பூச்சி தான். கீழே இருக்கிறது வந்து ராணி பூச்சி. ஆண் தேன் பெண் தேன் இருக்கும் இதுக்குள்ளேயே. இந்த தேன் தான் எடுக்க நீ தேன் வேட்டை எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஃபுல்லாகவும் தேன் எங்கெங்கே எடுக்க கண்ணில் கிடைக்கிற இடத்துல தேன் எடுக்க போகிறாங்க. எப்படின்னா பாய் அவனை கொத்தே மாட்டேங்குதியா? குட்டி வாடா வாடா மாடு சாப்பிடு.